பர்சனல் இன்டர்வியூ ஒன்று நடத்துவாங்களா மேம்? அதில் என்ன உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அது எப்படி அதை டீல் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த இது ஒரு ஐடியா இருந்துச்சா இதான் கேட்பாங்க இதான் பண்ணுவாங்கன்ட்டு? ஸோ ஆக்சுவலி இன்டர்வியூ இஸ் லைக் அ வெரி நர்வஸ் அஃபேர் ஃபார் எவ்ரி ஒன். யாரெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்களோ, ஈவன் தோ நம்ம இவ்வளோ நிறைய படிச்சிருப்போம், நிறைய பண்ணியிருப்போம், பட் பயங்கர நர்வஸாக இருக்கும் நமக்கு அங்கே. ஏன்னா இப்போ போகிற ஆவரேஜ் கேண்டிடேட்டோட ஏஜ் 25 தான் இருக்கும். அங்கே உட்காந்துருக்கவங்களோட சர்வீஸ் வந்து 25 இயர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வயசு வந்து ரொம்ப கம்மி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு. நம்ம வயசு தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அதை விட அதிகம்னே சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆனவங்களாம் வருவாங்க, 30-35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட வருவாங்க. நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா நீங்கள் சொல்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. தென் தெரியலன்னா ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்ற பயம் இருக்கும். ஸோ அவ்வளோ பயத்தோடு தான் போவோம். நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன்டர்வியூ கொடுக்குறப்ப ஃபுல் பயம். ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் போகிறது டெல்லிக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். சரி லைஃப்லேயே போகிறோம் சொல்லிட்டு டெல்லிக்கு போனது. அங்கே நான் ஃப்ளைட்லேயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ பயம் இருந்துச்சு, எங்கே இது கேட்டுடுவாங்களோ அது கேட்டுடுவாங்களோன்னு. நான் டெல்லியை இப்படி நிமிர்ந்து கூட பார்க்கல, இப்படி படிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்து அவ்வளோ பயம், என்ன கேட்டுடுவாங்களோன்னு. அம்மா ஒரு சைடு தலை சீவிட்டு இருக்காங்க, அப்பா ஓட்டிட்டு இருக்காரு, அப்பயும் வந்து இந்த புக்கை பார்த்துட்டு படிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோ தேவையே இல்லை. ஆக்சுவலி இன்டர்வியூன்றது நம்ம நாலேஜை செக் பண்ணுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட பர்சனாலிட்டி, இப்போ இவங்க எப்படி நல்லா பண்ணுவாங்களா, இவங்க எது முக்கியமாக நினைக்கிறாங்க அது செக் பண்ணுறது. பட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் அவ்வளோ ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ ஒரு நர்வஸாகவே போய் உட்காந்தவொடனே அவங்க கேட்குறாங்க, வெரி சீனியர் ஆஃபீஸர் சுஜாதா மேத்தா மேம் சொல்லிட்டு, அவங்க வந்து வாட் இஸ் யுவர் நேம், பேக்ரவுண்ட். நான் அப்படியே டெக்ஸ்ட் புக்கில் எழுத மாதிரி மை நேம் இஸ் ஐஸ்வர்யா, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஹியர். ரொம்ப நர்வஸாக அப்படியே ஒரு பாவமாக உட்காந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்க அப்புறமேட்டு அவங்களுக்குமே கேட்குறவங்களுக்குமே ஒரு இது இருக்காது இல்லைங்களா. அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ரொம்ப சின்ன பொண்ணுன்னா அவங்களுமே கிரில் பண்ணல, நார்மலாக தான் கேட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஹூ இஸ் த சீனியர் மோஸ்ட் ஐஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப வாட் இஸ் திஸ் வாட் இஸ் தட் அவ்வளோதான் கேட்குறாங்க. யூபிஎஸ்சியில் எப்படி இன்டர்வியூ கேட்பாங்கன்னா உங்களை வந்து தாட் ப்ரோவோக்கிங்காக லைக் எப்படி ஸ்பாட்டில் போடுற மாதிரி கேட்பாங்க. பட் எனக்கு வந்து அவங்க ரொம்ப பாவமாக இருக்காங்களான்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல, ரொம்ப இப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டாங்க. ஒரு யூபிஎஸ்சி இன்டர்வியூவில் நல்லா மார்க் வாங்குறவங்க 200 வாங்குவாங்க. ஸோ எனக்கு அப்போ 160 போட்டிருந்தாங்க, விச் இஸ் லைக் ஆவரேஜ் அந்த மாதிரி தான். செகண்ட் இன்டர்வியூக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக போகணும், நம்ம ஐஸ்வர்யா யாருன்னு ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும், லைக் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நான் போகிறப்பவே ரிலாக்ஸ்ட் ஆகிட்டேன். நான் லிஃப்ட்டில் போகிறப்பெல்லாம் ஹிந்திலே பேசி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பையா கேசே ஹேட், அவரு வந்து தமிழ்நாடா அப்படின்னு கேட்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு, இந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் கிட்ட பையா கேசே ஹோ ஆப் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச புரோக்கன் ஹிந்தியில் பேசினேன். உடனே அவர் வந்து தமிழா அப்படின்னு கேட்டார். ஆமா அப்படின்னு சொல்லி போங்க நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹி டோல்ட் மீ இன் ஹிந்தி ஒன்லி. தென் அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஐ வெண்ட் தேர். அப்போ நாங்கள் போனது கோவிட் பேட்ச். நாங்கள் ஆக்சுவலி கோவிட் பீக்கில் இருக்கிறப்போ அந்த இன்டர்வியூ நடத்துகிறாங்க யூபிஎஸ்சி. பேனல் எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க, ஃபேஸ் ஷீல்ட் போட்டிருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்காது. ஸோ நம்மளும் மாஸ்க் போட்டிருக்கோம், ஃபேஸ் ஷீல்ட் போட்டிருக்கோம். ஸோ வாய்ஸ் லவுடாக சொல்லி, நம்ம எங்கே இருக்கோன்னா அவங்க ஒரு 10 அடி தள்ளி அங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ லவுடாக பேசி அப்போ இன்டர்வியூ நல்லபடியாக போச்சு. தென் ஐ காட் 187.